இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் தொக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்ல கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அந்த மாங்காயை நல்லா அலம்பி தொடச்சி அதுக்கப்புறம் தோல் சீவி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன்னா அது நீங்கள் அலம்பி வச்சா கூட கொஞ்சம் நேரத்தில் திருப்பி தண்ணி வரும். அதனால் அது நல்லா ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று துருவுறதோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணுறதோ வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க, உங்களால் துருவ முடியலன்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியேவும் வதக்கலாம். இதுக்கு வந்து இப்போ தேவையான பொருள் வந்து கடுகு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, எண்ணெய், வெல்லம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அடுப்பில் இலுப்பச்சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை விடணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு கடுகை போடுங்க. கடுகை போட்டுவிட்டு பெருங்காயத்தை போட்டுட்டு மஞ்சப்பொடியை போட்டு சட்டுன்னு உடனே இதை போட்டுருங்கோ. கருகை விட்டுறாதீங்கோ. மாங்காயை போட்டுருங்க, மாங்காய் துருவினதை போட்டு விட்ருங்கோ. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு சுருளை அதுக்கப்புறமா வந்து மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, வெல்லம் இதெல்லாம் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இறக்குங்கோ. நல்லா ஆற வச்சு பாட்டிலில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியில் வைக்கிறதுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் தாராளமாக வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.